12th ஸ்டாண்டர்ட் பாட்னிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பாட்னியில் நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமு. ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் படிக்க வேண்டிய ஒரு 10 5 மார்க் சொல்கிறேன். ஸோ அந்த 10 5 மார்க்லேருந்து 2 அல்லது 3 கன்ஃபார்மாக வரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து ஸ்கிப் பண்ணுறாதாங்க அந்த 10 11 நினைக்கிறேன். ஸோ 11 முழுசாக படிச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்து இல்லை. ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இது படிக்கலாம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல். இப்போ சேனலுக்கு புதுசுனா அந்த லைக் பட்டனை ஊற்றி தட்டிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப பெருசாக லென்த்தாக போகாது, ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். சீக்கிரம் பார்த்துட்டு போய் படிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் லெசன் 4 இருக்கக்கூடிய கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது அரபிடோப்சிஸ் தாலியானா அப்படிங்கிறது வந்து எத்தனை லெசன் தெரியுமா? 4th லெசனா, 3rd லெசன் நினைக்கிறேன். 3rd லெசனில் வந்து இருக்குது அரபிடோப்சிஸ் தாலியானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அடுத்ததாக இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ் லெசன் 2ல் வந்து இருக்குது இந்த கொஸ்டின். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கோ டாமினன்ஸ். ஓகே, அடுத்ததாக வந்து அடுத்த கொஸ்டின் வந்து டாமினன்ட் டெப்ஸ்டாட்டிஸ். டாமினன்ட் இது அதே செகண்ட் லெசன் தான். செகண்ட் லெசன்லேருந்து 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் சான்ஸ் இருக்குது. டாமினன்ட் டெப்ஸ்டாட்டிஸு, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கோ டாமினன்ஸு, ஒன்று வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ். ஓகே, இதில் இந்த கொஸ்டினை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நிக்கோட்டியானா. ஸோ இந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, 3rd லெசன்லேருந்து நிக்கோட்டியானா. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த வாட்டி கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து கிராஸ் ஓவர், இதுவும் 3rd லெசன் உள்ள கொஸ்டின் தான். கிராஸ் ஓவர் டைப்ஸ். ஸோ இது வந்து வரதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கல்டிவேஷன் ஆஃப் மஷ்ரூம் லெசன் நம்பர் 10ல் இருக்குது. கல்டிவேஷன் ஆஃப் மஷ்ரூமு அல்லது கல்டிவேஷன் ஆஃப் க்ளோரியஸ் ஆஃப் சூப்பர்பா. கல்டிவேஷன் ஆஃப் க்ளோரியஸ் சூப்பர்பா. ஸோ கல்டிவேஷன் ஆஃப் க்ளோரியஸ் ஆஃப் சூப்பர்பா அண்ட் சிம்போ போகன் சிட்ரைட்ஸ். 2 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் நாளைக்கு வரப்போகுது. ஸோ 2 ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்காங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்புறமா வந்து பைரமிட் ஆஃப் கிவன் டேட்டா. ஸோ ஒரு டேட்டா கொடுத்து இதை வச்சு பைரமிட் வரைய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்து 2 இருக்கும். ஸோ ஒன்று தான் புக் பேக், ஒன்று இனிஷியேட்டாக இருக்கும். ஸோ இந்த புக் பேக் படிச்சு வச்சுக்காங்க. ஓகே, லெசன் நம்பர் 7ல் வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்கும். இதுதான் வந்து பாலிஜெனிக் ஹெரிடன்ஸ். நான் செகண்ட் லெசனில் இருக்க கொஸ்டின் பாலிஜெனிக் ஹெரிடன்ஸ். ஸோ அப்புறம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது கன்ஃபார்மாக நாளைக்கு வரப்போகுது. லெசன் 4 லெசன் 5 தெரில. ஓகே, கன்ஃபார்மாக வரப்போகுது. இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறாங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, சரி. ஓகே, எவ்வளோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்காங்க. அந்த 11 கொஸ்டினில் கன்ஃபார்மாக நாளைக்கு 1 இல்லை 2 அட்டன் பண்ணலாம். இந்த 11 படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணலாம். 1 கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம். 2 3ங்கிறது கஷ்டப்பட்டால் தான் வந்து உண்டு. ஸோ கொஸ்டின் பேர் ஈஸியாக தான். ஸோ நம்ம வீடியோக்கு சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. ஓகே.